வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத காலத்தில் இருந்து இனி அடுத்து வரக்கூடிய மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். தொடர்ந்து சகாய சனி காலங்களில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சகாயம் சொன்னாலே உதவின்னு தான் பொருள். 7.5 சனி காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இழந்தீங்களோ, படாத பாடுபட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இனி சாதகமாக மாறப்போகுது. இழந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அனுபவத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களால் சாதகமாக அமைச்சு கொள்ள முடியும். இந்த காலத்தில் துன்பம் எல்லாமே விலகி நல்ல பலனும் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு மழையை போன்ற ஒரு நன்மை ஏற்படுத்தி தர இருக்கிறார். தொடர்ந்து இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த விஷயம், நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய எண்ணம், இது எல்லாமே ஈடேறக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் இந்த காலத்தில் எந்த ஒரு அலுப்பு சலுப்பு இல்லாமல் தொடர்ந்து ஒரு தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்த பாருங்கள். கடின உழைப்பு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்ப உறவுலையுமே மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு, செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு உங்கள் அறிவு தன்னால் பழிச்சிடுறதால நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி ஒரு தனித்தன்மையோடு வெளிப்பட போகிறீங்க. உங்கள் குடும்பத்திலேயே கொஞ்சம் பணி சூழ்நிலை அதிகமாக இருந்தாலும் உற்சாகம் மகிழ்ச்சிங்கிறது நிறைஞ்சிருக்கும். மற்றவங்க உங்களை இந்த காலத்தில் அனுசரித்து நடந்துக்குவாங்க, உதவி செய்ய வகையில் இருப்பாங்க. அதனால் இனி நீங்கள் ஒரு செல்வ வளம் பெற்றிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லா விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக இருக்குது. அது எந்த மாதிரி விஷயம்னா, தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட உங்கள் மேலே தேவையில்லாத பழி இல்லாமல் இந்த காலத்தில் வரும். அதே மாதிரி தான் உண்டு வேலை உண்டு இருந்தால் கூட உறவினர் வகையில் பகைங்கிறது வரத்தா செய்யும். இதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வகையில் உடல் நலங்கிறது சீர்கட்டுகிட்டே இருக்குது. உங்களுக்கு உடம்பு சரியாயிட்டா உடனே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பாதிப்பு இப்படின்னு வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் செலவுங்கிறது இன்னொரு பக்கம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். காகத்திற்கு உணவு வச்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ராசிதிபதி குரு பகவானை வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை ஏழை உங்களுக்கு கொடுத்துட்டு வர பாருங்கள். அன்னதான மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த நெருக்கடி சங்கடம் எல்லாமே ஒரு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். செய்யக்கூடிய முயற்சி கூட வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலைமை, எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேற தொடங்கும். இழந்த விஷயத்திலிருந்து கற்ற பாடத்தை வச்சே ஒரு திடமான சிந்தனையோடு செயல்பட போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். துணிச்சலும் தைரியமாக இந்த காலத்தில் உங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுக்கு நேருக்கு நேராக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்தாலும் பின்னாடி போய் மறைமுகமாக உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் ஏற்படுத்திடுவாங்க. இதனால் இந்த காலத்தில் கொஞ்சம் யாரையுமே நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லவும் வேண்டாம், அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே முன்னாடி நின்று செய்கிறது நல்லது. அதே மாதிரி மற்றவங்களுக்காக பொறுப்பேற்று செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே வேண்டாம். இந்த காலத்தில் 6ல் குரு வந்தாலே ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. அதனால் தன்னால் உறவினர் வகையிலும் சரி நண்பர் வகையிலும் சரி ஒரு பகைங்கிறது உண்டாகும். கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். உங்கள் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் பேசி கலந்துக்கிறது இது எல்லாமே வேண்டாம். மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது இது எல்லாமே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே நீங்களே மனம் விட்டு பேசினாவே பெரிய அளவில் எந்த பாதிப்புமே இல்லை. குடும்ப உறவுங்கிறது சின்ன சின்ன சண்டைங்கிறது ஏற்படத்தான் செய்யும். அப்படியே ஏற்பட்டாலுமே ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது தன்னால் உண்டாகிடும். அதனால் இந்த காலத்தில் 3ஆம் நபர்களுடைய தலையிட்ட குடும்பத்துக்குள்ளே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது வரைக்குமே உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, உழைச்சாலும் அதுக்குண்டான மரியாதை கிடைக்கலன்னு நீங்கள் தவிச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் ஏற்பட போகுது. ஒரு தொழிலில் ஒரு நல்ல மாற்றம், வேலை செய்கிற இடத்துல கூட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை நேசித்து செஞ்சுட்டு வாங்க. அலுப்பு செலப்பு இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட உறவினர் வகையில் இது வரைக்கும் ஒரு சங்கடம், குடும்பத்தில் ஒரு நெருக்கடி, கையில் 10 ரூபா இருந்தால் ஒரு 20 ரூபா செலவாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இனி உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது. யோக பலன் உண்டாகி இருக்கிறதால நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கை தொடர்ந்து கிடைக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தினர் வகையில் கூட பல வகையிலும் பாராட்டு பெற போகிறீங்க. நீங்களுமே இந்த காலத்தில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம்.
மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் தொடர்ந்து ஒரு தேக்க நிலையோடு இருக்கிறீங்க. தொடர்ந்து கவனச்சித்திரல் இல்லாமல் படிச்சுட்டு வர பாருங்க. மனசில் எதையுமே ஒரு தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திட்டீங்கன்னாவே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. இதனால சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்ச பல பிரச்சனைகள் எல்லாமே அதிலிருந்து விடுதலைக்கு பெற போறீங்கன்னு சொல்லலாம். சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனங்கிறது வேண்டாம். இதனால் ஒரு நல்ல மாற்றம் உடல்லையும் சரி வாழ்க்கையிலும் சரி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். மருத்துவ சிகிச்சையால் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனை கூட இனி அதிலிருந்து விடுபட போறீங்கன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையிலுமே முன்னாடி இருந்த சங்கடம் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வருமானம் அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்பு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நேரம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் கடின உழைப்பு கண்டிப்பாக கொடுத்தாகணும். இது உங்களுக்கு சாதகமான காலம். இதனால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி வாழ்க்கை துணையும் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டு வாங்க. வாழ்க்கை துணையோட பேச்சுக்கே கொஞ்சம் நீங்கள் செவி சாய்க்கிறது நல்லது. இதனால் குடும்பம் மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம், வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி விரும்பின மாற்றம் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும். இது வரைக்குமே மனசில் ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம் செய்யலாமா, இந்த மாதிரியான எண்ணம் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் ஒத்து வைக்க பாருங்கள். தொடர்ந்து மனசில் ஒரு நிம்மதி இல்லைன்னு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். குரு பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதம் தான். தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தேவையில்லாத வதந்தி எல்லாமே இந்த காலத்தில் நம்பாதீங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட அதிகப்படியாக பேசுகிறத இந்த காலத்தில் குறைச்சிக்க பாருங்கள். இதனால் பல பிரச்சனையை உங்களால் நிவர்த்தி செய்ய முடியும். அதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கிறது உங்கள் மனசில் இருக்குது. அது எல்லாமே விட்டு பாருங்கள். நேர்மறை செயல்களை, நேர்மறை சிந்தனைகளை செயல்படுத்தினீங்கன்னா நல்ல விஷயங்கிறது நாளுமே உங்களுக்கு கிடைக்கும். இயல்பாகவே உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்தே ஒரு அசட்டு தைரியங்கிறது தன்னால் வந்துடும். செய்யக்கூடிய செயல்களில் ஒரு திறமை வெளிப்படுறதால மற்றவங்க கிட்ட இருந்து கூட ஒரு நல்ல பாராட்டு பெற போகிறீங்க. விருந்து, கேளிக்கை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. எதுலேயுமே ஒரு தயக்கமே பயமும் இல்லாமல் செயல்படுங்க. அதே மாதிரி அனுபவஸ்தர்களுடைய அறிவுரையை ஒவ்வொரு செயல்பாடுலையும் கேட்டுக்கிறது நல்லது. தந்தை மூலமாக கூட உதவி கிடைக்கும். பூர்வீக சொத்து மூலமாக கூட வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் சகோதரர்களுக்குள்ளே பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒற்றுமைங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே சகோதர ரீதியாக ஒரு பரஸ்பர ஒற்றுமைங்கிறது இல்லை. இனிமே கொஞ்சம் ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கொஞ்சம் உறவினர் வகையில் சரி, நண்பர் வகையில் சரி, சகோதர ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே லாபம் தான். தேவையான விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. புதுசாக பதவி, அதே மாதிரி ஊதிய உயர்வு, புதிய பொறுப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளுடைய மனசில் ஒரு திருப்தியான நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. குடும்பத்தில் தொடர்ந்து மகிழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் சோர்வு, மனசில் திடீர்னு கவலைங்கிறது ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் சிறப்பு தான். மகிழ்ச்சி, மரியாதை, ஒரு மனசில் ஒரு திருப்தி, பணவரவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலைன்னு அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம். எதையுமே ஒரு கற்றுக்கலாங்கிற ஒரு ஆர்வம் தன்னால் பிறக்கிறதால நிறைய விஷயங்களை நீங்கள் செயல்பட போகிறீங்க. வீண் அலைச்சல், வீண் பயம் எல்லாமே நீ அடுத்தடுத்து குறைய போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பொறுப்பேற்றுக்காதீங்க. மற்றவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேணாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான பலன் கிடைக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கவனம் செலுத்த பாருங்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் செலவு மட்டும் அப்பப்போ அதிகமாகிற மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வாழ்க்கையில் ஒரு மேன்மையான நிலையை அடையக்கூடிய யோகம்னு அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம். கவனத்தோட ஒரு கடின உழைப்பை கொடுத்து பாருங்கள். நிச்சயம் ஒரு நல்ல பலன். உங்கள் திறமை வெளிப்படுறதால எல்லா வகையிலும் நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து மனசில் அமைதியில் நினச்சிங்கன்னா யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்த பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் சரியாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்பு இல்லை. அதே மாதிரி யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துட்டு வர பாருங்கள். தொடர்ந்து புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரம். லட்சுமி கடாட்சங்கிறது தொடர்ந்து நிறைஞ்சிருக்க போகுது. ஒரு சிலருக்கு வீடு, மன, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகா அமையும். நினைச்ச காரியம் எல்லாமே நினைச்சபடி நிறைவேறதால மனசில் நிம்மதி, உற்சாகங்கிறது ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் இருந்தே உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாமே செயல்படுத்த போகிறீங்கன்னு சொல்லலாம். இடமாகன வகையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை கூட இது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு சில நேரம் பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான்.
தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்க. படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்பளமே இல்லை, சம்பளங்கிறது கிடைக்கல, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையாக கிடைக்கும். சில பிரச்சனைகள்ங்கிறது ஏற்பட தான் செய்யும். ஏற்பட்டாலுமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். மழை மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் பனி போல விலகக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் கண்ட கனவு எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும்னு சொல்லலாம். இந்த காலத்தில் நேர்மறை சிந்தனையை நாளுமே வளர்த்துக்க பாருங்க. இதனால மகிழ்ச்சி, ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வெற்றி பாதங்கிறது புலப்படும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத காலத்திலிருந்து இனி அடுத்து வரக்கூடிய மாதங்கள் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.